Hi, hello guys. You're watching Kodaman with Haris and Bharat. So, welcome to the great show. IPL 2025 ஓட final வந்துட்டோம். RCB vs Kings பஞ்சாப். இந்த ரெண்டு சிறப்பு சக்காவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ்னு பேரை மாத்தி 3 வருஷம் ஆகுதுடா முண்டை கலப்பை. கோபாலங்க. ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் vs RCB. இதுல வந்து நான் RCB சப்போர்ட்டராகவும் இருக்கலாம், இவர் பஞ்சாப் சப்போர்ட்டராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ரெண்டு டீமும் வந்து ஏதாவது ஒரு காசுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, தமிழ் கமெண்ட்ரியை பார்த்து ஸ்டாட்ஸை வளராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இங்கிலீஷ் கமெண்ட்ரி பத்தி சொல்லியிருந்தா கூட ஓகே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்போம். தமிழ் கமெண்ட்ரின்னு சொன்னோன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த வீடியோ இங்கிலீஷ் கமெண்ட்ரிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கர மேட்ச் அப்ஸ் எல்லாம் போட்டு நாங்களே வந்து நல்லா செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரத்தும் ஒரு மேட்ச் ப்ரிவியூ ஆஃப் IPL 2025 ஃபைனல்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். So let's get it in the match preview. So Bartu. So yes, back again with the செகப்பு சொகா செகப்பு ஹுடி. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கலாம் அவர் வந்து RCB ஃபேன், நான் வந்து பஞ்சாப் ஃபேன். ஸோ நல்லா இருக்க போது இந்த ஃபைனல்ஸ், அது மட்டும் ஷியோரு. ஸோ அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் ஸ்டாட் திரும்ப ஒரு ரீகேப் பண்ணிடலாம். நாங்கள் வந்து போன ப்ரிவியூலேயே ஸ்டேடியம் பத்திலாம் பேசியிருந்தோம், நரேந்திர மோடி ஸ்டேடியம் பத்தி பேசியிருந்தோம். இருந்தாலும் ஒரு ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். அரிசே அச்சூடு. அகமதாபாத்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 7 மேட்ச் விளையாடிருந்தாங்க. அதுல 6 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க, அது வந்து செகண்ட் பேட்டிங்ல விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. நேத்து ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சேசிங். அதுவும் நைட் டைம்ல ஃபர்ஸ்ட் தடவை வந்து ஜெயிக்கிறாங்க அகமதாபாத்ல சேசிங் பண்ணி. சோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸா நம்மளுக்கு ஃபைனல்லே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும். மழை பெஞ்சதுன்னா மேபி கண்டிஷன்ஸ் எப்படியா மாறலாம். ஸோ மோஸ்டா பேட்டிங் ஃபேவரபிள் தான். அதை தாண்டி வந்து ரொம்ப மழை பெஞ்சது அப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம் எம்ஐயோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து எவ்வளவு பால் வந்து ஸ்லோவா டிராவல் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வந்து அகமதாபாத்ல ஒரு குட்டையை குழப்பலாம். ஸோ பெஸ்ட் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, டாஸ் ஜெயிச்சா போலிங் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சேசிங் போயிட்டு அது எப்படி என்கவுண்டர் பண்றது, இப்ப எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாலுமே ஒரு 200 220 நம்ம வந்து டஃப் பண்ணிட்டாலுமே அதை திரும்பி அடிக்கிற அளவுக்கு நம்ம சேசிங்ல வந்து அகமதாபாத்ல ஒரு நல்ல கான்பிடண்டா சொல்லலாம். அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 219 வந்திருக்கு லாஸ்ட் மேட்சோட சேர்த்து. ஸோ 8 மேட்சஸ்ல 219 வந்து ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு. இப்போ பாத்துக்கோங்க எவ்வளவு அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 187 வந்து ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. ஸோ வந்து சேசிங்க்கு இந்த ஸ்டாட்ஸ் படி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருக்கிற இப்போ கண்டிஷன்ஸ் படி பார்த்தா எது வேணா எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ சேசிங் வந்து ஒரு சேஃபர் சைடா இருக்கும் அப்படின்றது எங்களோட சின்ன நம்பிக்கை போன மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமுமே சேசிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம், அதுவும் நம்ம வந்து பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸுமே போன மேட்ச் வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மேட்ச் தான் தோத்துருந்தாங்க சேசிங்ல. போன மேட்ச் நம்ம தான் சொல்லியிருந்தோம் பஞ்சாப் சேசிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பஞ்சாப் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க. சேம் திங் வித் RCB as well. நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல RCB எந்த அளவுக்கு சேஸ் பண்றாங்க சீசன் அப்படின்ட்டு. அவங்களும் இந்த ஒரு முறை தான் சேஸ் பண்ணி தோத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே சேசிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2018 IPL ஃபைனல்ஸ் வந்து 2024 ஃபைனல்ஸ் வரைக்கும், அதாவது 7 வருஷத்துல 2 தடவை தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம், மீதி 5 தடவை வந்து சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி 3 IPL ட்ரெண்டர் தான், டாஸ் வின் பண்ணுங்க, பவுலிங் பஸ்ட் எடுங்க, ஜெயிங்க அப்படின்னு IPL ஃபைனல்ஸ்ல இருந்திருக்கு. பட் பொதுவா பிளே ஆஃப்ஸ் இல்ல வந்து ஃபைனல்ஸ் மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல ரன்ஸ் ஆன் த போர்ட் மேட்டர்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அதிக ரன்ஸ் போட்டு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். லைக் வந்து நம்ம 2016 ஃபைனல்ஸ்ல பார்த்தோம் RCB வந்து எப்படி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்க அப்படின்ட்டு. அடிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து அது நிறைய டீம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எக்ஸாம்பிள் ஏன் எடுத்தா RCB ஃபைனல்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால தான் 17 ஃபைனல்ஸ்லயுமே RPS அப்படிதான், என்னதான் ஒரு சின்ன டார்கெட்டா இருந்தாலும் வந்து சேஸ் பண்றது விட்டுருப்பாங்க. 2019 CSK தான் பண்ணாங்க. ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஃபைனல்ஸ்ல பிரஷர் சிச்சுவேஷன்ல என்னதான் டார்கெட் வந்து கொஞ்சம் கம்மி டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்றப்போ எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும். அதை நான் சொல்ல விரும்புறேன். ஸோ ஓகே, ரெண்டு டீமுமே வந்து சேசிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ என்னப்பா டாஸ் வின் பண்ணி சேசிங் இருக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல் இது வரைக்கும் நான் ஒரு 6 ப்ரிவியூ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் சேனல்ல. அதுல 5 ப்ரிவியூ வந்து நான் டாஸ் வச்சு ரிசல்ட் சொல்லியிருப்பேன். இந்த டீம் வந்து டாஸ் வச்சு சேசிங் டீம் ஜெயிக்குங்க, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 5மே கரெக்டா இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் CSK RCB மட்டும் CSK அப்படின்னு சொல்லியிருப்பேன். நாசமா போச்சு, அதை விடுங்க சரிங்களா. ஆனா இந்த மேட்ச்ல மட்டும் என்னால ஷோர் ஷார்ட்டா சொல்லவே முடியல. ஏன்னா ரெண்டு டீமுமே சேசிங் ஸ்ட்ராங் தான் சரிங்களா. ஆனா பஞ்சாப் எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஜெயிக்குமோன்ற ஒரு இன்ஸ்டிங் ஒன்று இருக்கு. RCB இஸ் வெரி குட் அட் சேசிங், பட் ஸ்டில் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 230 அந்த டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா தே கேன் டிஃபெண்ட் திஸ் டார்கெட்னு எனக்கு தோணுது, எஸ்பெஷலி இன் திஸ் ஃபைனல்ஸ். பட் அகெயின் வெதர் மைட் பி அ ஃபேக்டர். மழை இல்ல அண்ட் வந்து பிட்ச் வந்து கவர்ஸ் கடியில இல்ல, ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இல்ல அப்படின்னா பஞ்சாப் ஆர் RCB ரெண்டு பேருமே ஷுட் வின் த டாஸ் அண்ட் எலக்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். நான் கண்ணை மூட்டு சொல்லுவேன், ஐ திங்க் பஞ்சாபுமே இதை சேஸ் பண்ண மாட்டாங்க. டார்கெட் கை கிளியரா இருக்குன்னா கண்டிப்பா பேட் ஃபர்ஸ்ட் தான் எடுத்தாலும். ஃபைனல்ஸ்ல வந்து நீங்க 220 230 வந்து சேசபிள் தான். ஆனா வந்து அந்த கொஞ்சம் பிரஷர் எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கும், அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஆமா. சோ RCB இருந்தாலும் சரி பஞ்சாப் இருந்தாலும் சரி டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ன்றது மேகம் மூடுற மாதிரி இருந்தா உடனே பவுலிங் எடுத்துருங்க. சரி ஓகே, இது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து மேட்ச் அப்ஸ்குள்ள போயிடலாம். ஹரிஷ் சொன்ன மாதிரி நிறைய மேட்ச் அப்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அதுல நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, உனக்கு என்ன டீம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், பஞ்சாபா இல்ல RCB-யா?
ஆர்சிபி. ஏன்னா பஞ்சாப் இப்பதான் அப்டேட்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஆர்சிபி கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுல. ஆர்சிபி அப்டேட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆர்சிபி வச்சு ஆரம்பிக்கலாம். ஆர்சிபி அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு யார் நாம வரும்? அஃப்கோர்ஸ் என்னது அந்த சேஸ் மாஸ்டர். ஸோ சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சேசிங் ஸ்டாட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம போன வீக்லி பீடியால பார்த்தோம். அவர் வந்து இது வரைக்கும் 6 மேட்ச் வந்து சேஸ் பண்ணியிருந்தாரு. போன மேட்ச் முன்னாடி வரைக்கும் 342 ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் 114 வச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 144 இருந்துச்சு. அவர் எப்பெல்லாம் வந்து 50 அடிச்சிருக்காரோ சேசிங்ல அந்த மேட்ச்லாம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் அவரோட குறைஞ்சபட்ச ரன்ஸே வந்து 40 தான் இருந்துச்சு சேசிங்ல. பட் போன மேட்ச்ல ஒரு சின்ன பிளிப், ஒரு 12 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அஃப்கோர்ஸ் 104 தான் டார்கெட்டா இருந்துச்சு. பட் விராட் கோலி அவுட் ஆனதுனால அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் குறையுது. 90 ஆயிடுச்சு அவரோட ஆவரேஜ் சேசிங்ல. அவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல்ல சேசிங்ல 40 ரன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணாம அவர் அவுட் இருந்தாரு. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ விராட்டுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் வந்து போட்டா வீக்னஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இருக்காரு, none other than ஹர்ஷ்தீப் சிங். ஸோ விராட்டுக்கு ஹர்ஷ்தீப் சிங் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, விராட் ஹர்ஷ்தீப் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் T20 கெரியர்ல 57 பால்ஸ் ஆடி இருக்காரு, 100 ரன் அடிச்சிருக்காரு, 2 தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 175 இருக்கு, which is enormous once again. நம்ம என்னதான் விராட் கோலிக்கு வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் வீக்னஸ் இருக்குன்னு, அது விராட் கோலிக்கு இல்ல, இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கே இருக்கு. ஆமா அது வந்து இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து விராட் கோலி சூப்பரா ஆடி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பவுலர் யாரு பஞ்சாபுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஜவேந்திர சஹல். ஸோ விராட் வந்து சஹல் எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் T20 கெரியர்ல 40 பால் ஆடி இருக்காரு, 52 ரன் அடிச்சு ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்காரு, 130 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஓகேஷ் பேட்டிலா தான் இருக்கு. பட் சஹல் வந்து ஹஸ் மேட் விராட் கோலி a bit quiet அப்படின்னு சொல்லலாம். இது சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட தேர்ட் ஸ்டார்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி வர்சஸ் ஹர்ப்ரீத் பிரர். ஸோ இங்கதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். விராட் கோலி வந்து ஹர்ப்ரீத் பிரர் கிட்ட 2 முறை தான் அவுட் ஆயிருக்காரு. ஆனா இதுல ஃபன் என்னன்னா, அவர் 67 பால்ஸ் 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஜஸ்ட் 110. ஸோ ஹர்ப்ரீத் பிரர் வந்து ஹஸ் கெப்ட் விராட் கோலி குவைட். இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட 175 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, சஹல்ட்ட கொஞ்சம் குறையுது, 130 தான் இருக்கு. ஆனா பிரர் கிட்ட 110 தான் இருக்கு. பிரர் கண்டிப்பா டீம் குள்ள வரணும். அதை நம்ம வந்து டீம் அண்ட் சேஞ்சஸ் பாக்குறப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் அகைன்ஸ்ட் தி மேஜர் பிளேயர்ஸ் ஆஃப் மேஜர் பவுலர்ஸ். சஹல் பெருசா எஃபெக்டிவா இல்ல, அப்போ பிரதரே கூட்டு வந்துடலாம் போல சஹலுக்கு பதில். 2 பேரும் ஆடணும். அதை நம்ம தான் டீம் வரப்போ நம்ம பார்ப்போம். சரி, ஓகே, அதான் இது வந்து விராட் கோலியோட ஸ்டார்ட். இதுக்கப்புறம் நம்ம ஃபில் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபில் சால்ட்டுக்கு ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு நெமிசிஸா இருக்காருங்க. T20 இன்டர்நேஷனல்ஸும் சரி, நார்மல் T20 ஐபிஎலும் சரி, இதெல்லாம் சேர்த்து அவர் 38 பால் போட்டிருக்காரு, 38 ரன் தான் அடிச்சிருக்காரு சால்ட். பட் 4 தடவை விக்கெட் விட்டுருக்காரு. அந்த 4 தடவையிலேயே இந்த ஐபிஎல்ல 2 முறை விட்டுருக்காரு. அண்ட் T20 இப்போ ரீசெண்டா அந்த இந்தியா இங்கிலாந்து சீரிஸ்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இதெல்லாம் ஓகே. சால்ட் வந்து போன மேட்ச்ல 50 அடிச்சாரு. 50 அடிச்சுட்டு வந்துட்டு அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, வெல் he was getting me out somehow, so I was just trying to not to get out to ஹர்ஷ்தீப் சிங்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹர்ஷ்தீப் சிங் வெர்சஸ் சால்ட் இந்த பவர் பிளே. அவர் அப்ரோச்சே வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா தான் இருக்கும் ஹர்ஷ்தீப் சிங். ஆமா ஆமா, ஏன்னா அவர் கொஞ்சம் பயந்து தான் ஆடுறாருன்ற மாதிரி இருக்கா. நீ ரன்ஸ் பார்த்தாலுமே வந்து நல்லா தைரியமா இருந்தாதான் அவருக்கு நல்லா பாசிட்டிவ் ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட பயப்படுறாரா? something to note. அவர் ஸ்ட்ரைக் ரேட்மே பாரு 100 தான் இருக்கு ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட. சோ அப்படி இருக்கிறப்போ இஃப் ஹர்ஷ்தீப் சிங் கேன் கீப் சால்ட் குவைட் இன் தி பவர் பிளே அண்ட் கெட் ஹிஸ் விக்கெட், இஸ் கோயிங் டு பி மேஜர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். சோ அது ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் தாண்டி சால்ட் வந்து அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது இருக்கும் 150 கூட அடிச்சது இல்ல. ஆனா சேசிங் பண்ணும்போது 6 இன்னிங்ஸ் 450 அடிச்சிருக்காரு. அந்த 4ல வந்து 3 தடவை ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. அகைன் ஆர்சிபி வந்து சேஸ் பண்றப்போ சால்ட் வந்து ஒரு பெரிய வெப்பனா இருப்பாங்க. அதை வந்து நெகேட் பண்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கா இருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு. சரிங்களா, இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து லிவிங்ஸ்டன் வந்து பார்க்க போறோம். லிவிங்ஸ்டன் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும், லிவிங்ஸ்டன் அகைன்ஸ்ட் சஹல் இஸ் கோயிங் டு பி a great battle ஃபார் பஞ்சாப். ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து அவர் ஆக்சுவலி நல்லா டேக் ஆன் பண்ணிருக்காரு மீதி பவுலர்ஸ் எல்லாம். பட் அவர் சஹலுக்கு அகைன்ஸ்டா அவர் T20 இன்டர்நேஷனல் அண்ட் T20 அவரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 பால்ல 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட 50ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவாகவே லிவிங்ஸ்டனுக்கு லெக் ஸ்பின் கொஞ்சம் வீக்னஸ் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூகுளி போட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் திணறுவாரு. அப்படி இருக்கும்போது சஹல் வந்து நல்ல வீக்னஸா இருக்கும். ஸோ விராட் கோலியும் சரி, லிவிங்ஸ்டனும் சரி, சஹலுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் திணறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்டிடருமே சஹலுக்கு அகைன்ஸ்டா ரொம்பலாம் ஒன்றும் அடிக்கல, 135 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ சஹல் ஷுட் பிளே என்னோட ஒப்பீனியன்ல. சால்ட்டுக்கு அகைன்ஸ்டா சஹலோட ஸ்டார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சால்ட் வந்து இது வரைக்கும் சஹலை ஃபேஸ் பண்ணதே இல்லை. சரிங்களா, ஸோ இது ஒரு ஸ்டார்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருக்காரு பாத்தீங்களா. டிம் டேவிட் வந்து ஃபிட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்றப்போ டிம் டேவிட் பத்தி எந்த நியூஸும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ டிம் டேவிட் டெத்ல இது வரைக்கும் 127 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 203. ஸோ அவர் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்டா இருப்பாருன்னு எங்களுக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் டிம் டேவிட்னா அதான் நமக்கு தெரியும். பட் அவரு வந்து இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருந்தாலும் அவர் அடிக்கடி அவுட் ஆயிட்டு இருந்தாரு. சரிங்களா, இந்த தடவை அவரோட ஆவரேஜ் வந்து 43 ரன்ஸ் இருக்கு, 126, 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 203 இருக்கு அப்படின்றப்போ once again டேவிட் might be the difference. பட் அவர் ஆடுவாரா ஃபிட்டா இருப்பாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை டேவிட் அவைலபிளா இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளோ ஃபார் ஆர்சிபி கண்டிப்பா. ஓகே, that's a good start from Bharat. So மேட்ச்ல இந்த இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாப் ஸ்டாட்ஸ் வந்து பாத்துட்டு வந்துரும். பஞ்சாப் ஸ்டாட்ஸ் என்னன்னா பார்த்து சொல்றேன்.
ஆக்சுவலி ஆர்சிபி ஸ்டாட்ஸ்னு சொல்லப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து குஷி பண்ணிருப்பாங்க பயங்கரமா சொல்ல போறோம் அப்படின்ட்டு. பட் அவங்க ஆக்சுவலி குஷிப்பட வேண்டியது அங்க இல்ல, இங்கதான். ஏன்னா எக்கச்சக்க ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இங்கிலீஷ் கமெண்ட்ரிலும் பேசினாங்க, தமிழ் கமெண்ட்ரிலும் கண்டிப்பா பேசியிருப்பாங்க நம்புறேன். ஸ்ரேயஸ் ஐயர் vs ஹேசல்வுட். ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 22 பால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டிருக்காரு. பிலீவ் மீ ஆர் நாட் 11 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணி 4 தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம இப்ப ரீசெண்டா பேசுறோம், ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ், வேற லெவல் பிளேயர், சேஸ் மாஸ்டர்லாம் சில பேர்லாம் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு குவைட்டா வச்சிருந்திருக்காரு அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு உண்மையிலேயே கூடாஸ். நிறைய பவுன்சர்ஸ் கூட வரும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. பவுன்ஸும் போட்டிருக்காரு, முன்னாடி ஒரு விக்கெட் பவுன்ஸ் போட்டு எடுத்திருக்காரு. பட் நீ அந்த லெங்த் பார்த்தனா ஹார்ட் லெங்த், பவுன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு லெங்த் இந்த இடத்துல வர லெங்த். அந்த அடிக்க போய் எட்ஜ் பட்டு 2 தடவை ஆக்சுவலி அவுட் சைட் போட்டு அவுட் இருக்காரு அவர் ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த ஐபிஎல்லையே 2 தடவை வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ஹேசல்வுட் தூக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமியில தூக்குனாரு, இப்போ ரீசெண்டா குவாலிஃபைஸ்ல தூக்குனாரு. சோ ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த குட் லெங்க்ல போடும்போது ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சோ இது நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா இந்த சீசன் 3 மேட்ச் ஆடி இருக்காரு. 3 மேட்சுமே சிங்கிள் டிஜிட்ல தான் அவுட் ஆயிருக்காரு. அவர் வரைக்கும் டபுள் டிஜிட் அடிக்கவே இல்லை. அவர் திணறின ஒரு ஆப்பனன்ட்னா அது வந்து ஆர்சிபி. 23 பால் ஆடி 15 தான் அடிச்சிருக்காரு. 3 மேட்ச் அக்ரிகேட் சேர்த்து, அதை 3 மேட்ச் சேர்த்து அவ்வளவுதான் அடிச்சிருக்காரு. அப்படின்றப்போ ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ண போறாருன்னு காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற அதே சமயத்துல அகமதாபாத்ல ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்டாட் பாத்தீங்கன்னா வெரி இம்ப்ரெசிவ். 3 தடவை ஆடிருக்காரு அவர் T20ல. 3 தடவை 242 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 226. ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இல்லவே இல்லை, ஏன்னா அவர் அவுட்டே ஆகல. அகமதாபாத்ல இது வரைக்கும் அவர் அவுட்டே ஆகல. அவரே இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வச்சுக்கிட்டு ஹேசல்வுட்டுக்கு அகைன்ஸ்டா 4 தடவை தூக்கி இருக்காரு ஹேசல்வுட். அது மட்டும் இல்லாம ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா தனியிருக்காருன்னு சொல்லும் போது இந்த 2 ஸ்டாண்டுமே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. அது இல்லாம அகமதாபாத்ல ஹார்ட் லென்த்ல அவங்களாம் அசிஸ்ட் பண்ணோம். ஆமா, நம்ம போன ப்ரிவியூல பார்த்தோம். சரியா, இந்த தடவையுமே நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லயுமே அதை நம்ம பார்த்தோம். அது எப்படி மும்பை கொஞ்சம் திணறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த லெங்க்ல போடுறப்போ அப்படின்ட்டு. சோ ஏதோ ஒரு ஸ்டார்ட் இந்த இதுல மாறப்போகுது. ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பயங்கரமா அடிக்க போறாரு, இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டு அகமதாபாத்ல அவரோட அந்த ட்ரீம் ரன் வந்து எண்டாக போகுது அப்படின்றதான் வந்து நம்ம இதுல கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேடா, ஹேசல்வுட்டுக்கு அகைன்ஸ்டா மட்டும் தான் ஸ்ரேயஸ் ஐயர் திணறிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் புவனேஸ்வர் குமாருக்கு அகைன்ஸ்டாவும் 50 பால் ஆடி இருக்காரு T20ல. அதுல 45 ரன் தான் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் விட்டுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் அகைன் லெஸ் தேன் 100. சோ 2 நெமெசிஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா 2 கிடையாது 3, மூணாம் மாமி அப்படின்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் குருணால் பாண்டியாக்கு அகைன்ஸ்டாவுமே 51 பால்ல 43 ரன், 1 விக்கெட். அகைன் ஸ்ட்ரைக் ரேட் லெஸ் தென் 100. சோ ஒரு ஆர்சிபி பவுலிங்க்கு அகைன்ஸ்டா, பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஸ்ரேயஸ் ஐயர் திணறிருக்காரு ஓவர் தி இயர்ஸ். எல்லா கண்டமும் ஆர்சிபில தான் இருக்கு அப்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஆமா, சோ வந்து குவாலிஃபயர்ஸ் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆமா, அதுவும் சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து ஒரு கிரூஷியல் பேட்டிலா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச் டிஃபைனிங் பேட்டிலே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அகைன்ஸ்ட் தீஸ் பவுலர்ஸ் ஆஃப் ஆர்சிபி. அவர் இந்த கண்டத்தெல்லாம் தாண்டிட்டாரு அப்படின்னு ஒரு 50 மாதிரி அடிக்கிறாரு, இல்ல ஒரு 30 தாண்டிட்டாரு அப்படின்னா இட்ஸ் பிகெஸ்ட் பூஸ்ட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஒருவேளை இஃப் த பவுலர்ஸ் ஆஃப் ஆர்சிபி ஆர் ரிப்பீட்டிங் த சேம் டோஸ் தே ஹேவ் பீன் கிவிங் ஸ்ரேயஸ் ஐயர் ஓவர் த இயர்ஸ், தென் ஆர்சிபி வில் பி அட்வான்டேஜ். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு விக்கெட் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு மொமெண்டம் டென்டா இருக்கும் பஞ்சாப்க்கு. சோ இதை நம்ம சொல்லிட்டு அடுத்த பிளேயருக்கு போவோம். ஹூ இஸ் நன் அதர் தென் பிரப்சிம்ரன் சிங், தி ஓபனர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு 500 ரன் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல்ல. பட் அவரு புவனேஸ்வர் குமாருக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவரும் வந்து பயங்கரமா திணறிருக்காருன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா தான் இருக்கு. 42 பால் 68 ரன் அடிச்சிருக்காரு, சரிங்களா. ஆனா எவ்வளவு தடவை அவுட் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 5 முறை அவுட் இருக்காரு. சோ அகைன் புவனேஸ்வர் குமார் இஸ் கமிங் கிளட்ச் அகைன்ஸ்ட் தீஸ் பிளேயர்ஸ் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஐயர் பார்த்தோம், இப்போ வந்து பிரப்சிம்ரன் அகைன்ஸ்டாவும் ஸ்டார்ட் வந்து புவனேஸ்வர் குமார் ஃபேவரா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஜாஷ் இங்கிலீஷ் அகைன்ஸ்ட் ஹேசல்வுட், திரும்ப சொல்றேன் 6 பால் போட்டிருக்காரு, 3 ரன் கொடுத்து 2 தடவை அவுட் ஆகியிருக்காரு ஜாஷ் ஹேசல்வுட். இந்த ஐபிஎல் அந்த 2 தடவையும் எடுத்திருக்காரு, சரிங்களா. சோ அவங்க 2 பேரும் மோதினது இந்த ஐபிஎல் தான். 6 பால் போட்டு 3 ரன் தான் கன்சிடர் பண்ணி 2 தடவை தூக்கியிருக்காரு ஹேசல்வுட் இங்கிலீஷ். சோ இதுல இருந்து பாக்குறப்போ என்ன ஒரு விஷயம் கிளியரா தெரியுது அப்படின்னா பஞ்சாப் பேட்டர்ஸ் ஆர்சிபி பவுலர்ஸ் கிட்ட திணறிருக்காங்க. அது ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் இல்ல, ஆல் தி பேட்டர்ஸ். சோ மேட்சப்ஸ் ஆர் கிளியர்லி ஃபேவரிங் ஆர்சிபி. பட் இதை வந்து இந்த மேட்ச் வந்து லைக் என்ன சொல்றது, பவுலிங்ல நல்லா ஃபேவரா இருக்கு. பஞ்சாப்ல வந்து ஓரளவுக்கு பவுலிங் ஃபேவரா தான் இருக்கு. ஆர்சிபி பேட்ஸ்மேன் கூட வச்சு பார்க்கும்போது 2 பேருமே பவுலிங் நல்லா ஃபேவரா இருக்கு. பேட்டிங் 2 பேருமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்காங்க. இதுல பஞ்சாப் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது ஆர்சிபியோட பவுலிங் லைனப் கூட. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஜேம்ஸ் ஹோப்ஸ் வந்து மேட்சை முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எங்க நாங்க வந்து என்னெல்லாம் போச்சு அப்படின்ட்டு. அதுல ஒரு விஷயம் அவர் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் நோஸ் இஸ் மேட்சஸ் ரியலி வெல். யாரை அட்டாக் பண்ணணும் யாரை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவரோட வீக்னஸ் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து அவர் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஆடி ரீஸ்டாப்லின்னு வரப்போ அவர் வந்து டேக் ஆன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஹோப்ஸ் சொல்லியிருப்பாரு. So அதே ஸ்ரேயஸ் ஐயர் if he knows his matchups then he will definitely know the number he has against all these 3 bowlers. Will he come strong, will he come good தெரியாது. பட் நம்ம அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு, சரிங்களா. சோ இது வந்து நம்ம இந்த 3 பஞ்சாப் பேட்டர்ஸ் பார்த்துட்டோம். மீதி எல்லாமே வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். எப்படி அவுட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்ஸ் மேபி குறைச்சிக்கிட்டு
ஆமா அதுக்கு எப்படி ஆடலாம் ஒரு ஆல்டர்னேட்டா பாப்பாரு, அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாரு கண்டிப்பா. கண்டிப்பா அது வந்து பாப்பாரு. And நம்ம முன்னாடியே போன ப்ரிவியூலயே பார்த்தோம். அவர் வந்து ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இந்த அகமதாபாத்ல 97 நாட் அவுட் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வந்து ரிக்ரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா பஞ்சாப் would be an advantage. அடுத்து வந்து ஒரு சின்ன இந்த டெத்ல நம்ம வந்து டேவிட் பார்த்தோம்ல, அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ்க்கு சஷாங்க் சிங் அட் த டெத் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 163 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 196 இருக்கு. அவர் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 82. அவர் வந்து கிட்டத்தட்ட 2 முறை தான் அவுட் இருக்காரு இந்த ஐபிஎல்ல. சோ அவர் சஷாங்க் சிங் பத்தி பார்க்கணும் அப்படின்றப்போ போன ரிவ்யூல நாங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். சஷாங்க் சிங் அவுட் ஆன விதம், அவரு ஒரு பேசிக்ஸ் வந்து எப்படி சொல்ல, அது வந்து ஒரு கார்டினல் சின்னு சொல்லுவோம். இட் டுக் த ரன் வெரி கேஷுவலி. அவர் வந்து ஓடினதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கேஷுவலா அது டைரக்ட்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓடி வந்து திட்டுவாரு. ஆமா கரெக்ட். ஏன்னா சி ஒரு அது வந்து கூட கமன் காஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் கரெக்டா. விக்கெட் போயிருச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும், கதை முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ சஷாங்க் சிங் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து அந்த நேரத்துல வந்து பண்ணது ஒரு பெரிய கார்டினல் சின். அந்த மாதிரி அவர் பொதுவாகவே பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்றப்போ கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அண்ட் ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அதை பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அட் டெத் ஓவர்ஸ் ஐபிஎல் 2025 தான் இருக்கிறதுலே வந்து அமேசிங்கான ஒரு ஸ்டாட் எனக்கு தெரிஞ்சு. 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல மேட்ரு அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 285 வித் ஆவரேஜ் ஆஃப், நான் ஷேயாஸ் ஐயர் அகமதாபாத்துக்கு சொன்ன அதே ஆவரேஜ் தான். அவர் அவுட்டே ஆனது நோ ஆவரேஜ், அவர் அவுட்டே ஆனது இல்ல. அப்படி இருக்கும்போது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அட் த டெத் இஸ் கோயிங் டு பி ரியலி டெட்லி. போன தடவை குவாலிஃபயர்ஸ்ல அவர் பவர் பிளேலயே வந்தாரு. 2 கான்ட்ராஸ்டிங்கான ஒரு ஸ்டாட் பாருங்க. அவர் பவர் பிளேல வந்தாரு, கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஒருவேளை டெத்துல வந்தாரு அப்படின்னா வந்து டெத்து தான் ஆப்பனண்ட்டுக்குன்ற மாதிரி ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ இது எல்லாம் வந்து ஸ்டாட்ஸ், அவ்வளவுதான். ஆன் அ கிவன் டே என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மேட்ச் அப்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டீம் நியூஸ் வருவோம். சரி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, நீ வந்து உனக்கு நியூஸ் தெரிஞ்சுதா இல்ல நியூஸ் தெரியல அப்படின்னா என்ன சேஞ்ச் நீ பண்ணுவ 2 டீம்லயும்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெரிய இன்க்ளூஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைனல்ஸ் அதே டீமர்ஸ் தான் செட்டா எடுத்துட்டு போகணும். இப்போ வந்து ஃபைனல்ஸ்லாம் அதை மாத்திரம் இதை மாத்திரம் எதுவும் ட்ரை பண்ணிடக்கூடாது. நல்ல ஒரு டெக் இருக்குன்னா அதே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ டேவிட் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா மேபி லிவிங்ஸ்டனுக்கு பதில் நான் டேவிட் ஆட வைப்பேன். அதை தவிர்த்து லிவிங்ஸ்டனை உட்கார வச்சுட்டு வேற பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வர அந்த சீன்லாம் கிடையாது. லிவிங்ஸ்டன் விளையாடட்டும், அவர் விளையாடுறாரோ இல்லையோ அந்த பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அப்படியே இருக்கட்டும். அண்ட் நீங்க வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டு வர அளவுக்கு ஸ்வஸ்திக் சிக்காராவை நீங்க ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். பட் ஆனா இப்போ ஃபைனல்ஸ்ல அது தேவையில்லை. அதுதான் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஆர்சிபி நீ என்ன நினைக்கிற, ஏதாவது சேஞ்ச் ஏதாவது பண்ணலாமா? சேம் தாட்ஸ். ஓகே குட். அண்ட் பஞ்சாப்ல நான் சொல்லணும்னா ஹர்ப்ரீத் பிராரோட ஸ்டாட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அதுவும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தேவை பஞ்சாபுக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இல்ல டீம்லே இல்ல அப்போ அப்படின்றப்போ அவர் கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து எப்படி திணறி இருக்காங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன் நம்ம ஸ்டாட்ஸ்ல பார்த்தோம். அது கோலிக்குமே ஒரு த்ரெட்டா இருந்திருக்குன்றப்போ கோலி ஒரு மெயின் பேட்ஸ்மேன், அவருக்கு வந்து நீங்க அவர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் வந்து லிவிங்ஸ்டன் அவர் பார்த்துருக்கோம் சகல்ல வச்சு எப்படி அவருக்கு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெருசா ஆன்ல 2 பேருமே. ஆனா லெக் ஸ்பின்னருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு லிவிங்ஸ்டனுக்காக நான் சகல் எடுத்துட்டு போனா கிடையாது. சகலை எடுத்துட்டு போற காரணம் வந்து ஆர்சிபி டீம், அந்த ஆர்சிபி பேட்ஸ்மேன் நல்லா வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு. அண்ட் ஸ்டாட்ஸுமே நல்லா வச்சிருக்காரு ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டா. அப்படின்றப்போ சகலை கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். ஸோ இங்க எனக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. விஜயகுமார் வைசாக், கைல் ஜேமிசன், ஸ்டாய்னிஸ், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு ஓமர் சாய் தேவையில்லையோ. அண்ட் பேட்டிங்ல அவரோட ஒரு நல்ல ஹேண்டா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து பேட்டிங் வந்து இருக்கு. ஒரு 9th பொசிஷன்ல ஆடுறதுக்கு எனக்கு பிரர் போதும். ஸோ பிரருமே ஒரு ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. நாட் சர்டன் பட் 9th பொசிஷனுக்கு அது போதும். ஸோ ஓகே, அப்போ வந்து ஓமர் சாய்க்கு வந்து பிரர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ சொன்ன 2 விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் அதான் சொல்லாட்டு இருந்தேன். ஓமர் சாய் பதிலாக பிரர் ஆடியே ஆகணும். அண்ட் பிரர் எதுக்கு அப்படின்னா அகமதாபாத் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல பெரிய கிரவுண்டு சரியா, ஸ்பின்னுக்கு பெருசா அசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அடிக்க போய் விக்கெட்டோட வாய்ப்பு இருக்கு. என்னதான் நம்ம பாண்டியா வந்து சாட்னர் சரியா யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம போன மேட்ச் சகல் எவ்வளவு சூப்பரா போட்டாருன்னு பார்த்தோம். எக்ஸ்பென்சிவா தான் போயிருந்தாரு. பட் he was not frightened, he was not afraid to flight the ball ஸ்கைக்கு அகைன்ஸ்டா. அந்த தில்லுக்கு தொட்டு bowling போட்டாரு, விக்கெட்டும் கிடைச்சது. அதே மாதிரி அவர் ஆர்சிபி அகைன்ஸ்டா போடுவாருன்னு தெரியும். சேம் திங் கோஸ் வித் சுயா சர்மா as well. இப்போ ஆர்சிபி பார்த்தனா சுயா சர்மா, குணால் பாண்டியாவோட போவாங்க. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸும் போகணுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ பிரர் அண்ட் சகல் ஆடணும். அந்த 4 பவுலர்ஸுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம ஆக்சுவலி சுயா சர்மா நம்ம பாண்டியா பார்த்தோம் ஸ்டார்ட். சுயா சர்மா வந்து இந்த மேட்ச்ல மேபி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு டெட்லியா இருக்க மாட்டாருன்னு தோணுது. ஐ மைட் பி ராங். அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு ஃபர்ஸ்ட் இன் குவாலிஃபயர்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பிச்சில் இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் தூக்கி போட்டாரு அப்படின்னா விக்கெட் விழும் சரியா. பட் அவர் ஆனா நிறைய மேட்ச் தூக்கி போட மாட்டாரு. நீ ரீசெண்டா பார்த்தா ஒரு மாதிரி ஒரு குவிக்கர் கூகுளி போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அது நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். எந்த ஓவர்ல வராரு, எந்த சிச்சுவேஷன்ல வராரு, அதுக்கு மாதிரி அவர் வந்து அடிச்சு போடுவாரு. ஏன்னா அப்போ வந்து டிஃபென்சிவா நீ ரன் கடத்துறதுக்கு மட்டும் போட்டா போதும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் அவர் அடிச்சு போட்டு இது பண்றாரு அவரு. ஆமா. அண்ட் வதேராக் நல்ல ஸ்டார்ட் இருக்கு அகைன்ஸ்ட் சுயாஷ் சர்மா. ஸ்டாய்னிஸ்மே பொதுவா லெக் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 160 கிட்ட வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட். ஆவரேஜ் கொஞ்சம் மோசம் 27 தான்.
பட் அந்த பேட்டிங்குமே அவர் வந்து வந்தாமல போனா டேஷ்ன்ற மாதிரி ஆடுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு ஸ்டாயினிஸ்க்கு. ஒருவேளை அவர் சீக்கிரம் பேட்டிங் ஆட வந்துட்டார் அப்படின்ற பட்சத்துல இந்த டெத் ஓவர்ஸ்ல வரல, சீக்கிரமே வந்துட்டார் அப்படின்னா அந்த மேட்சப்பும் நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மேட்சப் சொல்ல மாட்டேன். ஸ்டாயினிஸ் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் சுயாஷ் சர்மா would be a கிரேட் மேட்சப். சரி, ஓகே. இந்த மேட்சப்ஸ், ஸ்டாட்ஸ், இந்த டீம் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதை வச்சு பாக்குறப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கு திரும்ப வரேன். டாஸா வின் பண்ணா ஏன் பேட்டிங் எடுக்கணும் ரெண்டு டீமுமே அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன், ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா பஞ்சாப் சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இவ்வளவு வீக்னஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார், ஹேசல் வுட், குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, இவங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சாப் பேட்டர்ஸ்க்கு இவ்வளவு வீக்னஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஆர்சிபி வந்து ஒரு 210, 220 போட்டாங்கன்னா சேஸ் பண்ணும்போது இது எல்லாம் மைண்ட்ல ஓடும் பேட்டர்ஸ்க்கு. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் அந்த டைம்ல யோசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா ஓடும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கண்டிப்பா ஏசிலோட்டுக்கு அகைன்ஸ்டா அந்த மைண்ட்ல 4 தடவை அவுட் இருக்குன்ற விஷயம் ஓடிட்டு தான் இருக்கும். பார்த்து ஆடணும், ட்ரை பண்ணுவார், நிறைய எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த சும்மாவே ஒரு பிளே ஆஃப் ப்ரெஷர், ஃபைனல்ஸ் ப்ரெஷர் சேஸ் பண்ணும்போது இன்னுமே அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இது இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். சேம் திங் கோஸ் வித் ஆர்சிபி சேசிங் அஸ் வெல். அவங்களுக்கும் இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ அவங்களும் இதை பார்த்து தான் ஆடுவாங்க. அதனாலதான் வந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்கணும்னு நான் சொன்னேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு நல்ல சேஃபர் ரன்னா இருக்கும். ஆர்சிபி கன்ஃபார்மா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, என்னதான் அவங்க சேசிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். So who is your prediction for the IPL 2025 champion? நான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல சொன்னேன், இந்த ரெண்டு டீம்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி அடிக்க போறாங்க. ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விராட் கோலி. ஆனஸ்டா சொல்லணும்னா எந்த இந்தியன் ஃபேனா இருந்தாலும் கோலி ஒரு கப் அடிக்கணும் ஐபிஎல்ன்றது ஆசைப்படுவான். நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். பட் அதையும் தாண்டி எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆஸ் அ கேப்டனா பிடிச்சிருக்கு, ஆஸ் அ பிளேயரா ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி நான் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணிட்டேன். பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டிக்கிங் வித் மை டீம். நீ என்ன நினைக்கிற? ஜெர்சி பார்த்த உடனே கொஞ்சம் தோணுது. ஆர்சிபி தான் கப் அடிக்கணும்னு சொல்றதை தாண்டி ஆர்சிபி தான் கப் அடிக்கும். இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்து, அதுவும் இல்லாம இது ஒரு கணக்கு இருக்கு. இந்த குவாலிஃபயர்ல தோத்துட்டு திரும்ப வந்து ஃபைனல்ஸ் ஆடுற டீம்ஸ் வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல. அந்த கணக்குப்படி பார்க்கும்போதும் பஞ்சாப்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கம்மியா தான் இருக்கு பார்த்தனா. இந்த கிரவுண்ட்ல எஸ்பெஷலா வந்து அகமதாபாத்ல ஒரு பேட்டிங் நீங்க எவ்வளவு வேணா அடிக்கலாம். டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு தரமான பவுலிங் தேவைப்படுது. ஸோ அந்த பவுலிங் கொடுக்குற ஒரு டீமா ஆர்சிபி இருக்கு, டாப் ஹேண்ட்ல இருக்கு. ஸோ சேசிங்கும் நல்லா ஆடுவாங்க ஆர்சிபி. ஸோ எல்லாத்துமே எக்யூப்டா இருக்காங்க. பஞ்சாபும் வந்து சலிச்சவங்கலாம் கிடையாது. என்னதான் நீ பவுலிங் எவ்வளவு வீக்னஸ் சொன்னாலுமே அகமதாபாத்ல இப்போ வந்து ஃபயர்ல இருக்காங்க. அண்ட் வந்து அது பயங்கரமா ஆடுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்பதான் ஒரு சக்சஸ்ஃபுல் சேஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாம் ஸ்டம்பிள் ஆச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் நிக்கல, குழந்திருக்கும் மேட்ச் மும்பை கூட. ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஆர்சிபி கூட இவ்வளோ ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பஞ்சாப் இப்போ சேஸ் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஜெயிக்கிறது. சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். மேட்ச் அப்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆர்சிபிக்கு ஃபேவரா தான் இருக்கு. பட் நான் ஏன் பஞ்சாப் சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ரீசன், அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சொன்ன அந்த வார்த்தை, we have lost the battle but not the war அப்படின்னு சொல்லிட்டு அவர் மும்பைக்கு அகைன்ஸ்டா அந்த டீமே, அவர் மட்டும் இல்ல அந்த டீமே இருந்த அந்த மென்டாலிட்டி, அதே மென்டாலிட்டி ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி, டீமும் சரி, பாண்டிங்கும் சரி ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி சரச டீம்லாம் இல்ல. பட் பஞ்சாப் இதே ஒரு ஃபோர்ஸ்ல வராங்க, ஒரு வின்னிங் மொமெண்டமோட 2 நாள் முன்னாடி தான் ஆடி இருக்காங்கன்றப்போ அந்த அட்வான்டேஜ் பஞ்சாபுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால பஞ்சாப்னு சொல்றேன். பாப்போமே. அதான் ரெண்டு டீம்ல நான் பஞ்சாப் செலக்ட் பண்றேன். மத்தபடி வேற ஏதாவது டீம் வந்து இருந்தா ஆர்சிபி நான் கண்டிப்பா ஆர்சிபி தான் சொல்லியிருப்பேன். இது பஞ்சாப்ன்றதுனாலதான் பஞ்சாப். சரிங்களா? ஸோ ஃபைனல்ஸ் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மேட்ச் பாக்குறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். மேட்ச் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் நாங்க ஆர்வமா இருக்கோம். அண்ட் போன வீடியோல வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாரு, என்ன ப்ரோ ஹரிஷ் ப்ரோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தோஷம் போதுமா, நல்லா ஆக்டிவா ஃபைனல்ஸ் பாக்குறதுக்கு ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஃபைனல்ஸ் பார்த்துட்டும் ஜாலியா வந்து இது மாதிரிதான் பேச போறோம். ஏன்னா எங்க 2 பேர் டீமும் விளையாட போறது இல்ல. ஸோ எங்க பாட்டுக்கு நாங்க பேசுவோம். என்ன நேத்து கொஞ்சம் சோகமா இருந்தது காரணம் மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்றதுதான். ஒரு டீம் இல்ல ப்ராப்பரா, அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் சரியா எடுக்கல அப்படின்ற ஒரு இதுல மன வரத்தில இருந்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நிறைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அக்ரி டு டிஸ்அக்ரில போச்சு நிறைய. அதெல்லாம் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் தாண்டிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம ஐபிஎல் ஃபைனல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்வமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு, நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.